இலங்கையின் வடக்கு மாகாணத்தின் பொருளாதார திறனை உருவாக்கி நிலையான முதலீடு புதுமையின் பிராந்திய நிலையமாக நிலைநிறுத்தும் நோக்குடனும் முயற்சியுடனும் முகாமைத்துவ கழகம் வடக்கு முதலீட்டு மாநாடு 2026 உத்தியோகபூர்வமாக அறிவித்தது. 2026 ஜனவரி 21 தொடக்கம் 22 வரை யாழ்ப்பாணத்தில் உள்ள திருவள்ளுவர் கலாசார மண்டபத்தில் நடைபெறவுள்ள இந்த 2 நாள் மாநாட்டை முகாமைத்துவ கழகம் மற்றும் அதன் யாழ்ப்பாண கிளை இணைந்து வடக்கில் முதலீடு செய்யுங்கள் வளர்ச்சி மற்றும் நிலைத்தன்மைக்கான நுழைவாயில் என்ற துணைப்பொருளில் ஏற்பாடு செய்துள்ளன. இலங்கையை எவ்வாறு உலகத்திற்கு உதாரணமாக மாற்ற முடியும்? இதற்கு முன்னர் நாம் அதனை செய்திருக்கின்றோமா? ஆம். 1996ஆம் ஆண்டு கிரிக்கெட் மைதானங்களுக்குள் ஒரு இளம் அணி நுழைந்த போது அது வலுவிழந்த அணியாக இருந்தது. அதற்கு பல தடைகள் காணப்பட்டன. ஆனால் நாம் அனைவரையும் தோற்கடித்து அனைத்து சவால்களையும் எதிர்கொண்டு வென்றோம். இலங்கையை உலகெங்கிலும் உள்ள அனைத்து பின்தங்கிய அணிகளின் விருப்பமான அணியாக நாம் மாற்றினோம். அது எவ்வாறு நடந்தது? நல்லதொரு தலைவர் இருந்தமையாலையா, அல்லது எங்களிடம் நல்ல யுக்தி காணப்பட்டதாலா, அல்லது எங்களிடம் அர்ப்பணிப்புள்ள அணியின் உறுப்பினர்கள் காணப்பட்டமையாலா? அதற்கு அப்பால் சிறந்ததொரு இணைவு எம்மிடம் காணப்பட்டமையே அதற்கான பதிலாகும். அதேபோல் இலங்கையை உலகிற்கு முன்மாதிரியாக காண்பிப்பதற்கு எம்மிடம் சிறந்த தலைமைத்துவம் உள்ளது. இந்த நாடு எவ்வாறு முன்னேற வேண்டும் என்பதற்கான உபாயத்துடன் பணியாற்றி வருகின்றோம். இருப்பினும் ஒவ்வொரு வீரர்களும், ஒவ்வொரு மாகாணங்களும், ஒவ்வொரு மாவட்டங்களும், ஒவ்வொரு பிரஜைகளும் இலங்கையை வெற்றியான நாடாக எவ்வாறு மாற்றுவது என்பது தொடர்பில் சிந்தித்து செயற்பட வேண்டும். இந்த மாநாட்டினூடாக இந்த நாட்டின் அனைத்து பிரஜைகளும் தேசிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பங்களிப்பதற்கு சம வாய்ப்பு கிடைக்கும் வகையில் பொருளாதாரத்தை வளர்ச்சியடைய முன்வர வேண்டும். இலங்கை முகாமைத்துவ கழகம் மற்றும் எங்கள் கிளை TMC யாழ்ப்பாணம் இணைந்து ஏற்பாடு செய்த இந்த நிகழ்வு வெறுமனே மாநாடு மாத்திரமல்ல, இது ஒரு மாற்றத்துக்கான தருணமாகும். இலங்கையின் வடக்கு மாகாணத்தின் பொருளாதார திறனை உருவாக்கி நிலையான முதலீடு புதுமையின் பிராந்திய நிலையமாக நிலைநிறுத்தும் நோக்குடனும் முயற்சியுடனும் நோக்கமாக கொண்ட ஒரு தருணம் இதுவாகும். கால் நூற்றாண்டுக்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்ட முகாமைத்துவ கழகம் முகாமையாளர்களுக்கு இடையில் சிறந்ததொரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டது. வடக்கு மாகாணம் நீண்ட காலமாக ஏராளமான இயற்கை வளங்கள், படித்த இளைஞர்கள், துடிப்பான தொழில்முனைவோர் மனப்பான்மை ஆகியவற்றால் ஆசீர்வாதிக்கப்பட்ட நிலமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த பிராந்தியத்தில் உண்மையான ஆற்றல் மிக நீண்ட காலமாக பயன்படுத்தப்படாமல் உள்ளது. அந்த இடைவெளியை குறைக்கவும், பார்வையை யதார்த்தமாகவும் சவால்களை வாய்ப்புகளாகவும் மாற்றுவதற்கு நாங்கள் ஒன்று கூடுகின்றோம். முதலீடு சபை, ஏற்றுமதி அபிவிருத்தி சபை, தேசிய ஏற்றுமதியாளர்கள் சபை, இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி சபை, கைத்தொழில் அமைச்சு, வெளிவிவகார அமைச்சு, மாகாண அதிகாரிகள் உள்ளிட்ட அரசு தனியார் வடிவமைப்பால் அனுசரணை வழங்கப்படும் இந்த மாநாடு முதலீட்டாளர்கள், கொள்கை வகுப்பாளர்கள், கல்வியலாளர்கள், தொழில் முனைவோர்களுக்கு இடையிலான ஒத்துழைப்பை வளர்ப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது.